எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹாலிவுட் மூவிஸில் இருக்கிறதுலையே ஹையஸ்டான ரேட்டிங், அதாவது டாப் ரேட்டிங் ஹாலிவுட் ஒரு 3 படத்தை பற்றி தான் பார்க்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணேன். நான் இது குரோமில் சர்ச் பண்ணி பார்த்தேன், டாப் ரேட்டிங் ஹாலிவுட் மூவிஸ்ன்னு போட்டு. அப்போ ஒரு 3 படம் வந்துச்சு. ஒரு 250 மூவிஸ் மொத்தமாக வந்தாங்க. அதில் டாப் ரேட்டிங் மூவிஸ் ஒரு 3 படத்தை பார்த்துட்டு அதை பற்றி ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு படம் தி ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷன். இந்த படம் 1994 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 10க்கு 9.3. இந்த படம் தான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட்டு IMDb ரேட்டிங் உள்ள படம் ஃபஸ்ட்டில் இருக்குது. அதனால தான் சரி படம் எப்படி இருக்குது, என்ன ஏது, ஏன் இவ்வளவுக்கு இந்த படம் டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணி இந்த படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. திரும்ப ஒரு டைம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தேன். படம் நல்லா தான் இருக்குது. ஓகேவா ஒர்த்தான படம், நல்ல ஒரு ஒர்த்தான படம். இதில் என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஸ்டோரியை நான் ஃபுல்லாக சொல்லலை. எல்லா படத்துக்குமே ஸ்டோரியை நான் ஃபுல்லாக சொல்லலை. ஏன் அப்படின்னா இதுதானா கதை அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு போயிடும். அதனால் படம் நல்லா இருக்குது. டாப் ரேட்டிங், ஹையஸ்ட்டு IMDb ரேட்டிங் உள்ள படம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்த்தாக இருக்குது. ஒரு சிம்பிளாக ஒன்லைன் மட்டும் சொல்லிக்கிறேன். ஹீரோ அந்த ஒரு திரும்பி வரவே முடியாத ஒரு ஜெயிலில் கொண்டு போய் வச்சுருவாங்க. அங்கேருந்து அவர் திரும்பி வந்தாரா வரலையா, அதான் படம். படம் உண்மையிலேயே அந்த IMDb ரேட்டு 9.3க்கு ஒரு ஒர்த்தான படம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது படம் தி ஹாட்ஃபாதர் ரெண்டாவது, அதாவது அடுத்த ஹையஸ்ட்டு ரேட்டிங் உள்ள படம். இது எவ்வளோ ரேட்டிங்னா, IMDb ரேட்டிங் எப்படின்னா 10க்கு 9.2. அந்த படம் 10க்கு 9.3. இந்த படம் 9.2. அதாவது அடுத்த படம். ஃபஸ்ட்டு படம் அந்த படத்தை பார்த்துட்டேன். ஹாட்ஃபாதர் நான் இப்போ தான் ஏற்றி பார்த்தேன். இப்போல்லாம் என்ன ரவுடி டான் அந்த மாதிரி இருக்காமல் இது எப்போ ரிலீஸ் ஆகிருக்குன்னா 1972லேயே பெரிய டான், அதை என்ன சொல்கிறது, பெரிய தாதா. ஹாட்ஃபாதர்னால் பெரிய ரவுடி, அந்த நீதிபதி, இவங்க போலீஸ், இவங்கெல்லாம் கைக்குள்ளே வச்சுட்டு, அரசியல்வாதி எல்லாம் கைக்குள்ளே வச்சுட்டு பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கடத்தல் பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறவர் தான் அந்த ஹாட்ஃபாதர். இந்த படம் தான் அடுத்த டாப் ரேட்டிங் 2. இந்த படம் ரிலீஸ் ஆனது 1972. இது IMDb ரேட்டிங் 10க்கு 9.2. இந்த படமும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு படம் ஃபேமிலியோடு பார்க்கலாம், இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஹாட்ஃபாதர் கொஞ்சம் அதாவது அடல்ட் கண்டென்ட் அப்பப்போ ஒரு சீன் இருக்குது. அதனால் இந்த படத்தை ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க வேண்டாம். கண்டிப்பாக தனியாக பாருங்கள். அதாவது எல்லா இடத்துலையும் இல்லை, ஆனால் தனியாக தான் பார்த்து தான் ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் தனியாகவே பாருங்கள். ஹாட்ஃபாதர் ஒரு வைலன்ஸான படம். அதில் கொஞ்சம் புரியவும் மாட்டேங்குது படம், டக்குன்னு புரியாது. ரெண்டாவது கொஞ்சம் பொறுமையே வேணும். ஒர்த்தான படம் தான். அடுத்து ஹாட்ஃபாதர் 2. அதே ஹாட்ஃபாதர் 1, ஹாட்ஃபாதர் 2. ஃபஸ்ட்டில் அப்பா இருப்பாப்புல, செகண்டில் பையன் அதை ஸ்டார்ட் பண்ணுவாப்புல. அதனால் படம் நல்லா தான் இருக்குது. அன்றைக்கி 3 படம் சொல்லியிருக்கேன் டாப் ரேட்டிங் உள்ளது. இந்த 3 படத்தையும் பாருங்கள். அடுத்த பார்ட்டில் அடுத்த டாப் ரேட்டிங் உள்ள ஹாலிவுட் மூவிஸ் பற்றி பார்ப்போம். கண்டிப்பாக இது 3மே தமிழ் டப்பிங்கில் இருக்குது. நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு படமும் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஹாட்ஃபாதர் 3 பார்ட்டு இருக்குது. 3 பார்ட்டில் தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. ஒரு ஒர்த்தான படம் தான்.